ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபிரியவா சரணம். மகாபிரியவா அவர்களின் வாழ்க்கையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா, அது ஒழுக்கம், தூய்மை, பொறுமை, பக்தி, அன்பு. இது மட்டுமா? அவர் சொன்ன உபதேசங்கள், எளிய பரிகாரங்கள், பக்தர்கள் மேல அவர் காட்டின பரிவு, அக்கறை, கரிசனம், இத பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சா சொல்லிண்டே போகலாம். இந்த பதிவுல மகா பெரியவாளோட வாழ்க்கை வரலாறு, அவர் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் செய்த எண்ணிலடங்காத சாதனைகள், கர்மயோகியா ஓய்வே இல்லாம லோக சேமத்துக்காக அவர் நடத்திய எளிமையான யாத்திரைகள், இதையெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு மகா பெரியவாளோட கருணையால உங்களுக்கு சொல்றேன். மகா பெரியவாளோட பரிபூர்ண ஆசியும், காமாட்சி அம்பாளோட அருளும், கடைக்கண் பார்வையும் என் கூடவே இருந்து எனக்கு அனுகிரகம் செய்யட்டும். ஆதிசங்கரர் நிறுவிய அத்வைத வேதாந்த மடங்களும் அதன் சிறப்பும். ஞானிகளோட வரலாறுங்கிறது காலத்தோட முக்கியமான பகுதிகள். கலாச்சாரம், பண்பாடு, இது இரண்டும் வரலாற்றோட கலந்து வரும் நீர்வீழ்ச்சி மாதிரி. ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்கு இடையிலையும் நம்ம இந்த பாரத புண்ணிய பூமியில பக்தி, ஞானம், இறை சிந்தனை, தூய்மை, வாழும் முறை, இதையெல்லாம் சொல்லி தந்து, சொன்னதோட மட்டும் இல்லாம தானே அப்படி வாழ்ந்து காட்டின மகா ஞானிகள் அவதரிச்சாங்க. அப்படி அவங்க வாழ்ந்து மக்களுக்கு உபயோகப்படும்படியா அந்த சிறந்த வாழ்க்கை முறைய 4 வேதங்கள், 108 உபனிஷதங்கள், 18 புராணங்கள், 2 இதிகாசங்கள்னு இப்படி நமக்கு தொகுத்து அருளியவர் மகரிஷி வேதவியாசர் அவர்கள். இப்படி எல்லாத்தையும் தொகுத்து அதுக்கு சனாதன தர்மம்னு ஒரு பெயர் வந்தது. இன்னைக்கும் நமக்கு வழிகாட்டியா இருந்து நம்ம வாழ்க்கைக்கு உதவுறது இந்த வேத, உபனிஷத, புராண இதிகாசங்கள் தான். துவாபர யுகம் முடியும் தருவாயில கலிகாலத்துக்கு இந்த சனாதன தர்மம் உலகத்துல பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு, அமைதி எல்லாம் கொடுக்குங்கிற எண்ணத்துல வியாசர் பகவான் இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்துட்டு போனார். நம்ம மக்கள் இந்த தர்மத்தை நூற்றாண்டுகளா பாதுகாப்பா அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தாங்க. ஆனா இடையில இந்த தர்மத்துக்கு சவால்கள் வந்தது. அந்த சவாலான சூழ்நிலையில தெற்குல காலடிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஆதிசங்கரர்னு ஒரு பெரிய மகான் அவதரிச்சார். அந்த மகான் தொய்வடைஞ்சு இருந்த சனாதன தர்மத்தை மறுபடியும் புத்துயிர் கொடுத்து ஸ்தாபனம் செஞ்சார். அவரோட வாழ்க்கையின் அவதார நோக்கமே இந்த சனாதன தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனம் செய்யறதா தான் இருந்தது. அத்வைதம்ங்கிற உயர்ந்த தத்துவத்தை நிலைநாட்டினார். இமயம் முதல் குமரி வரை நடைபயணம் செஞ்சு தீவிரமா பிரச்சாரம் செஞ்சு சனாதன தர்மத்தை ஸ்தாபிக்க 4 இடங்கள்ல மடங்களை ஸ்தாபனம் செஞ்சார். வடக்கே பத்ரிநாத், தெற்கே ஸ்ருங்கேரி, கிழக்கே பூரி, மேற்கே துவாரகான்னு இப்படி நம்ம பாரதத்துல 4 திசையிலையும் 4 மடங்களை ஸ்தாபிச்சார். இந்த 4 மடங்களும் அத்வைத வேதாந்தம், சனாதன தர்மம் இரண்டையும் பயிற்றுவிக்கிற முக்கிய ஸ்தலங்களா, ஞானத்தை வழங்குற இடங்களா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஆதிசங்கரர் காஞ்சிபுரத்துல ஸ்ரீ சக்கரத்தை ஸ்தாபனம் செஞ்சு காமாட்சி அம்பாளோட சிலையில தன் தவ வலிமையால அம்பாளை ஆவாகனம் செஞ்சு ஒரு சர்வஜ்ஞ பீட்ட குரு பரம்பரையை நிறுவினார். இந்த காஞ்சிபுரத்துல எல்லை இல்லாத பரம்பொருளோட சக்தியா காஞ்சி காமகோடி காமாட்சி அம்மனை நிறுவி அதுல லோக சேமத்துக்காக ஒரு அத்வைத குரு பரம்பரையை உருவாக்கினார். அதுல பொறுப்பேத்துண்ட குருமார்கள் மக்களுக்கு அறியாமையை போக்கி ஞானத்தை வாரி வாரி வழங்குனாங்க.
மகா பெரியவா என்ற ஜெகத்குரு. அந்த ஒளி பொருந்திய குருமார்கள் வரிசையில 68வதா வந்த சங்கராச்சாரியார் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான மகா பெரியவா. அந்த குரு பரம்பரையில அவருக்கு சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு பட்டம். அந்த ஆத்ம ஞானிய பத்தி, அவர் வாழ்க்கைய பத்தி விளக்கி சொல்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்த அவருக்கு என்னோட இதயபூர்வமான நன்றியையும் அர்ப்பணத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். பொதுவா குருங்கிறவங்க மேகங்கள் மாதிரி. மேகங்கள் கடல்ல இருந்து சுத்தமான தண்ணீரை மட்டும் உறிஞ்சி எடுத்து மழையா இந்த பூமிக்கு உபயோகப்படும் வகையில கொடுக்கும். கடல்ல எவ்வளவுதான் உப்பு இருந்தாலும் அத மேகங்கள் உரியாது. அதே மாதிரி மகா பெரியவா மாதிரி ஞானிகள் அவரோட பக்தர்கள் கிட்ட இருந்து நல்ல குணங்களை எடுத்து அவங்களுக்கு உபயோகப்படும் முறையில அவங்களுக்கே கொடுப்பார். பெரியவா அம்பாளோட வாக்க உள்ளுணர்வுல இருந்து எடுத்து சொல்லி அன்பு, மகிழ்ச்சி, அமைதிய, அவரோட கருணைய ஊடுருவுற கண்களால அவரோட பக்தர்களுக்கு பரப்பி அருள் பாலிச்சார். ஆச்சாரியா மற்ற எல்லா மதங்கள் மேலையும் தகுந்த மரியாதை கொடுத்தார். ஆன்மீகத்தின் அடிப்படையான அன்பையும் கருணையையும் எல்லா பொருட்களையும் மனிதர்களையும் பார்த்தார். படித்த பண்டிதர்களா இருந்தாலும் பாமர ஜனங்களா இருந்தாலும் எல்லாரையும் சமமான அன்போட நடத்தினார். ஏழை பணக்காரன் எல்லாரும் அவருக்கு ஒன்றுதான். வித்தியாசமோ பேதமோ அவர் பார்த்தது கிடையாது. மற்ற மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்கள அந்த மதத்துல என்ன வழிமுறையோ கட்டுப்பாடோ அதை அப்படியே பின்பற்றி இறைவனை அடைவதுதான் உங்க உயர் நோக்கமா இருக்கணும்னு சொல்லுவார். மனசு அலை பாயாம உங்க இறைவன் மேல நம்பிக்கை வைங்கோ, கண்டிப்பா சேமமா இருப்பேன்னு அவர் சொல்ற உபதேசம் எல்லாருக்கும் பொருந்தும் இல்லையா? அவர் இப்படி இருக்கிறதாலதான் அவரோட பக்தர்கள் அவரை ஜகத்குருன்னு சொல்றாங்க. 1991 வருஷத்துல புத்த மத தலைவரான டலாய் லாமா திபெத்ல இருந்து பெரியவாவை தரிசனம் செய்ய காஞ்சிபுரம் வந்திருந்தார். அவர் காஞ்சி பெரியவாளை பத்தி சொல்றச்சே இவர்தான் இந்த நூற்றாண்டோட மகா ஞானின்னு சொல்லியிருக்கார். சிகாகோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த மில்டன் சிங்கர் மகா பெரியவாவை பத்தி சொல்றச்சே இந்திய ஆன்மீக குருக்களோட ஆத்ம சக்தி பழமையான பழங்காலத்துக்கு உண்டான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அந்த ஆத்ம சக்தி மகா பெரியவா மூலமா இன்னைக்கும் உயிர்ப்போடதான் இருக்குன்னு சொல்லியிருக்கார். அமெரிக்கா கான்சலை சேர்ந்த ஆல்பர்ட் பிராங்க்லின் நான் இயேசு கிறிஸ்துவ மகா பெரியவா வடிவில் பார்க்கிறேன்னு பெருமையா சொல்லியிருக்கார். ஈரானோட டெஹான் யூனிவர்சிட்டியை சேர்ந்த வைஸ் சான்சலரா இருந்த சையத் ஹுசைன் நாசர் இஸ்லாத் சாதுக்கள் மூலமா நான் அனுபவிச்ச அந்த ஒளி வெள்ளத்தை நான் காஞ்சியிலையும் அனுபவிச்சேன்னு மகா பெரியவாவை பத்தி சொல்லியிருக்கார். இப்படி மனித உருவில் வந்த ஆன்மீக ஒளி வெள்ளம் பல கோடி பக்தர்களால வாக்கிங் கார்டுன்னு அன்பா அழைக்கப்படுற மகா பெரியவா ஜனவரி 8, 1994 இந்த பூத உடலை விட்டுட்டு காமாட்சி அம்பாளோடையே அம்மா உன்கிட்டயே வந்துடுறேன்னு சொல்லி சித்தி அடைஞ்சிட்டார். யார் இந்த அதிசயமான தூய்மையான ஒரு ஆத்மா? அவர் வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுத்த பாடங்கள் என்ன? தொடர்ந்து சொல்றேன், பொறுமையா கேளுங்க.